ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் இராமானுஜ நூற்றந்தாதியில் 60வது பாசுரம் அடியேன் சேவிக்கப் போகிறேன். பாசுரத்தின் எளிய விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியேனுக்கு தெரிந்தவாறு கூறுகின்றேன். பாசுரம் சேவிப்பதற்கு முன்பாக பூர்வாச்சாரியர்களின் திருவடிகளை சேவித்துவிட்டு பாசுரத்திற்கு செல்வோம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் சுவாமி திருவடிகளே சரணம். ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம். பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் தாய் தந்தையர் திருவடிகளே சரணம். பாசுரம் 60. உணர்ந்தமை ஞானியர் யோகம் தரம் திருவாழ்மொழியன் மணந்தரம் இன்னிசை வண்ணமிடந்தரம் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் புரந்தம் பதிதரபக்க நெற்காம் குணம் திகழ் கொண்டல் இராமானுசன்யம் குலக்குழந்த உணர்ந்தமை ஞானியர் யோகம் தரம் திருவாய்மொழியின் மணந்தரம் இன்னிசை மன்னமிடந்தரம் மாமலரால் உணர்ந்தவன் மார்பன் புரந்தம் பதிதரபக்க நெற்காம் குணந்திகள் கொண்ட இராமானுசன்யம் குலக்குழந்த. இந்த பாடல் வரிகளில் திருவரங்கத்தமதனார் என்ன பொருளுரை விளக்கியுள்ளார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தரும், அதாவது உண்மையான ஞானத்தை அடைந்த மெய்ஞானிகளாக யோகம் செய்யும் போதெல்லாம் நமது திருவாய்மொழியினுடைய மனத்தையும் இசையும் தருமாறு அந்த திருவாய்மொழியை அருளித்தந்த நமது நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்திலே அதோடைய இனிய இசையை உடைய மனமும் ஒலிக்கிறது என்கிறார் அரங்கத்தமுதனார். இங்கே மண்ணும் இடந்தரும், அது நிலைபெற்று நிற்கும் தலங்களெல்லாம் மாமலர்களால் புணர்ந்த பொன் மார்பன் புரந்தும் பதிதொரும், அதாவது மகாலட்சுமியுடன் ஒன்றி பொன் மார்பையுடைய நாராயணனின் இருப்பிடமாக எல்லா திவ்ய தேசங்களிலெல்லாம் இவ்வாறு ஒளிர்கின்றன. புக்கு நிற்கும் குணம்திகள் கொண்டலி ராமானுஜன், அங்கு சென்று நிற்பது எனது ராமானுஜரின் கருணையும் அவருடைய குணமும் அவருடைய புகழும் ஓங்கி நிற்கின்றது. இவையெல்லாம் எனக்கு குலக்குழந்தே, என் குலத்தின் பெருமையே என்கிறார் அரங்கத்தமுதனார். அதாவது எனது ராமானுஜர், எனது எம்பெருமானார், அவரே எனக்கு இந்த குலத்திற்கு பெரும் விளக்காக உள்ளாரே, அவரே என் குலக்குழந்தே என்று பாடி முடிக்கிறார் இந்த பாசுரத்திலே. If we are going to explain about this poem in English, whenever true sages engage in yoga, the sweet fragrance like melody of the Thiruvalmozhi, which is produced by our Nammalvar, in every sacred place where this divine hymen is established, in every holy abode where the golden chested Lord united with Mahalakshmi dwells, there stand the glory of Ramanuja, shining with virtue and grace. He is the radiant sprout of our lineage, the everlasting light of our clan. So like this, Tiruvarangattamadanar stating about Sri Ramanujar and Sri Nammalvar. So in this poem, which is teaching us that we have to be surrendered to the Sri Ramanujar Trivadi, through him
we can reach Emberuman Sriman Narayanan. There in his heart, Sri Mahalakshmi will be living there in his heart. So we can have all their anugraham in together. So we always to put our prayers to Sri Ramanuja Trivadi, and I am requesting you all always to chant Srimade Ramanujaya Namaha, Srimade Ramanujaya Namaha. Please chant whenever you are sitting and doing whatever work you are doing, eating, sleeping, anything you do, and keep remembering, keep chanting of this mantra Srimade Ramanujaya Namaha. So if we chanting this mantra, the bad hurdles, nothing will reach you, everything will be destroyed before comes to you. So you will be pure, you will be having purity, so you will be having this anugraham. It will help you to do all good works. So I kindly request you all to chant Srimade Ramanujaya Namaha. உய்ய ஒரே வழி உடையவர் வழி என்பதை சொல்லி அடியேன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன்.